இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் டேக். ஓகேவா? இந்த வீடியோவில் இமேஜ் டேக்னா என்னன்னு பற்றி பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோவில் போயிடலாமா? விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் இங்கே இருக்குது. டவுன்லோடு இந்த பில்டிங்னு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது காப்பி பாத்து கொடுக்குறேன். அதோட பேத்தை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல img இமேஜ் போட்டேன். srcன்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் V அந்த பேத்தை போட்டேன்னா போட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? வந்துருச்சா? இதான் இமேஜ் டேக்கோட அவுட்புட். ஓகேவா? இமேஜ் வந்துருச்சா? இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, இந்த இமேஜை டச் பண்ணால் கூகுள் உள்ள போகணும். புரியுதா? இமேஜ் எப்படிடா லிங்காக மாற்றுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல ஆங்கர் டேக். இப்போ அதை காப்பி பண்ணுறேன். Ctrl+C காப்பி பண்ணிட்டேன்னா இமேஜுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்க முத்தியா அதை எடுத்துடணும். எடுத்து இமேஜுக்கு பின்னாடி க்ளோஸ் பண்ணணும் ஆங்கர் டேக்கை. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? அவுட்புட் வந்துடும் பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா இப்போ இமேஜை தான் டச் பண்ண போகிறேன். இமேஜை டச் பண்ணால் எனக்கு கூகுள் உள்ள போகணும். இமேஜை டச் பண்ணிட்டேன். லோட் ஆகுது. கூகுள் உள்ள வந்துட்டேன்னா எப்படி ஒரு இமேஜை லிங்காக மாற்றுறதுன்னு பார்த்தாச்சா? இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஜூம் பண்ணி சொல்லித்தரேன். Ctrl++ ஜூம் ஆகிட்டுக்கிறேன். ஜூம் ஆகிடுச்சா? இப்போ எப்படின்னா ஆல்ரெடி ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த இமேஜோட பேத்தை காப்பி பண்ணி இமேஜ்னு ஒரு டேக்குள்ளே srcன்னு ஒரு ஆட்ரிபியூட்குள்ளே அந்த இமேஜோட பேத்தை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா அது அவுட்புட் ஆகிடும், வந்துடும். இப்போ அந்த இமேஜை எப்படி லிங்காக மாற்றணும்னா அந்த இமேஜ் டேக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த இமேஜ் டேக்கு இந்த இமேஜ் டேக் இருக்கா? இந்த இமேஜ் டேக் முன்னாடி நம்ம லிங்க்கு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி தானே லிங்க் போடுவோம். அந்த லிங்க்கை அந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி அந்த லிங்க்கை கொடுத்து அந்த ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இமேஜுக்கு முடிஞ்ச பிறப்பு க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த லிங்க்கு ஒர்க் ஆகும். இமேஜை கிளிக் பண்ணால் அந்த இமேஜை கிளிக் பண்ணோம்னா கூகுள் உள்ள வந்துடும். ஓகே, எல்லாம் இமேஜ் டேக்னு என்னன்னு பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்னா. ஓகேவா?